வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு அதிசார பயிற்சி தன்னுடைய நட்பு வீடாக சொல்லக்கூடிய உச்ச வீடாக சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கே வக்ரமாகி திரும்பவும் மிதுன ராசிக்கு வருகிறார். 12 ராசிகளுக்கும் அதில் உள்ள 27 நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும். செவ்வாதசை நடக்குது. இப்போ இந்த மகர ராசிக்கு குருவுடைய பயிற்சி, அதிசார பயிற்சி. ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் அல்ல. அதுக்காக பாதகாதிபதினு சொல்ல முடியாது, முழுமையான பாதகாதிபதினு சொல்ல முடியாது. ஒரு 80% பாதகத்தை செய்வார். ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்து தான், எல்லா ராசிக்குமே இருக்கிற இடத்த பொறுத்து தான் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்தால் கூட முதல் 10 வருஷம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் அந்த குரு தசையானது. ஆனால் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாதசை நடக்குது அப்படின்னாக்கா ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம், அதாவது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு இப்போ டச் பண்ணுறார். 7ஆம் இடத்துக்கு டச் பண்ணும்போதே உங்கள் ராசிக்கு அவருடைய பார்வை கிடைக்குது. இப்போ ராசிக்கு பார்வை கிடைச்சா எப்படி இருக்கும்? இப்போ படிப்பு ரீதியாக ஒரு சில மந்த நிலை இருக்கும். இப்போ 7.5 சனி விடுதலையான பிறகு நிறைய பேருக்கு இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாங்க, ஒன்றும் 7.5 சனி விடுதலையான மாதிரியே தெரியல அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் ஆனதுனால சுபகிரகம் சொல்லக்கூடிய, உங்களுக்கு சுபகிரகம் கிடையாது, பொதுவாகவே குரு பார்வை கிடைச்சா நல்லது. ஒரு 7.5 சனியிலிருந்து விடுதலையானவங்களுக்கு, அதாவது 7.5 சனியில் பட்ட கஷ்டத்துக்கு டக்குன்னு ஒரு குரு பார்வை கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், குருவுடைய ஆதிபத்தியம் அல்லது குருவுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், பெரிய ஒரு அனுகூலம் அது. 7.5 சனி விடுதலை ஆகும்போதே குருவும் பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ அது பார்வை இல்லை, இப்போ ராசிக்கு பார்வை கிடைக்குது. படிப்பு ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா படிப்பு ரீதியாக மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டு, இல்லை அரியர் வச்சுருப்பீங்க, அதை கிளியர் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய முயற்சிகள் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு அமர்ந்த இடம், உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை முழுமையாக செய்யும் அந்த ராகு பகவான். இப்போ பகை கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா பகை கிரக பலன் தான், யோகா கிரகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா யோக பலன்களை அந்த ராகு பகவான் கொடுக்கும். அப்போ யோக கிரகம் நல்லா இருக்கணும் ராகுவுக்கு. இப்போ ஒரு சில பேர் வேலை வாய்ப்புக்காக தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைலாம் கிடைக்கல அப்படின்னா கூட, வேலைலாம் கிடைக்காம இருந்து நிறைய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால், இப்போ குருவுடைய பார்வை இருக்கு, ஓரளவுக்கு தூண்டும். அது உங்களுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட குரு பார்வை வரும்போது தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ வேலை ரீதியாக ஏற்றம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே சுபகிரகம் உங்கள் ராசிக்கு பார்வை பதிகிறது உங்களுக்கு சிறப்பு. அப்போது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு அந்த ராகு தசையில் கன்ஃபார்மாக வேலையை கொடுத்துரும். ஏன்னா சந்திரனோட வீட்டில் இந்த குரு பகவான் அடி எடுத்து வைக்கிறதுனால வெளிநாடு உடனே நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட மேல் படிப்பு, அது மாதிரி இங்கேருந்து வேலை தேடுறீங்க, அந்த வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சிச்சு, வேலையில் ப்ரெஷர் இருந்தது, இல்லை எனக்கு ரொம்ப மன அழுத்தம் இருந்தது, அது எல்லாமே ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த குரு பகவான் அந்த அளவுக்கு நன்மை செய்யாத கிரகம். உங்கள் ராசிக்கு பார்வை அப்படிங்கிறதுனால, இது சுபகிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார். திருமண ரீதியாக கன்ஃபார்மாக இப்போது திருமணம்லாம் நிறைய தடைப்பட்டு இருந்துச்சுனாக்கா, இப்போ குரு பார்வை ராசிக்கு இருக்குது. இப்போ திருமணம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். திருமண ரீதியாக, அதாவது திருமணமாக்கி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல ஒரு குடும்ப ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும்.
ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு 29 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எந்த வயதாக இருந்தாலும் சரி இப்போ திருமணம் கூடி வந்துடும். ஏன்னா 7.5 சனியில் திருமணம் அப்படிங்கிறது நிறைய தடைப்பட்டிருக்கலாம். ரொம்ப நாளாக எனக்கு திருமணமே கூடி வரல, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு சில பேர் வெறுத்து போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். விரையாதிபதி ராசியை பார்க்கறதுனால நிறைய விரயங்கள்னாக்கா அது சுப விரயங்கள் தான். ஒரு சில பேர் வந்து இடம் வாங்குறது, ஒரு சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு கட்டுறது, அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை. ராகுதசை வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் உண்டு. தொழிலில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது ராகுதசை முடிஞ்சு 32 வயசுக்கு மேலே 38ன்னு வச்சுப்போம். அது மாதிரி இந்த 6 வருடத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுதசையில் சுக்கிர புத்திக்கு பிறகு சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இது மாதிரி இந்த சூரிய புத்தியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. எப்படி கடன் வாங்க தூண்டும் இந்த குரு பகவான், கடன் அமைப்பை கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண வைக்கும். அது மாதிரி ஒரு சின்னதாக நீங்கள் ரொம்ப நாள் கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடன் வாங்கி அதுவும் பண்ணாதீங்க. எந்த தொழிலுமே கடன் வாங்கி பண்ணாதீங்க. கடன் அமைப்பு ஒரு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது அது மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் 7ஆம் இடத்துக்கு வரார் இந்த குரு பகவான். அதனுடைய ட்ரையல் தான் இப்போ. அடுத்த வருஷம் 2026 குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த 1.5 மாதம் அந்த குரு பகவான் இருக்கிறதுலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தசை நடத்தும் போது கோச்சார ரீதியாக அந்த ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை பதியத்தினால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி, ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த வேலையில் ஒரு சக்ஸஸ் பண்ணலாம். தொழிலுக்காக முயற்சி பண்ணியிருந்தால் தொழிலுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டிருந்தா கடன் அமைப்பு உதவிகள் எதுவாக இருந்தாலும் சரி, பேங்க் லோனு எதுவாக இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். நிறைய பேருக்கு வந்து மனநிலையே மாறும். 7.5 சனி விடுதலை அப்படிங்கிறது இந்த குருடைய பார்வை ராசிக்கு பட்ட பிறகு தான் ஓரளவுக்கு தெளிவான ஒரு தன்னம்பிக்கை இந்த நேரங்களில் பிறக்கும். இதில் சிறு தொழில் வியாபாரிகள் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த டைமில் பார்க்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் வந்து முதலீடு போடுறீங்க அப்படின்னாக்கா பெருசாக கடன் வாங்காமல் பண்ணுறது நல்லது. பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா குருதசையில், அந்த குருதசையில் இருக்கிறவங்க, அதாவது 48 to 54 என்னோட கணக்குப்படி, அது மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு குருதசை அந்த 6 வருடம் அப்படிங்கிறது கடன் அப்படிங்கிறது பெருசாக வாங்க வேண்டாம். அதாவது யாரையும் நம்பி பணம் கொடுக்குறதோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இருந்தாலும் இந்த குருதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இந்த ராசிக்கு வந்து குருதசை சுக்கிர புத்திக்கு பிறகு, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே ஓரளவுக்கு சாத்தியமாகும். ஏன்னா குரு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. குருதசையில் வந்து எதையுமே பெருசாக உங்களுக்கு வந்து பெரிய பலன்களை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் 10 வருஷம் வேணால் சொல்லலாம் ஓரளவுக்கு. ஏன்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய புத்திகள் வர்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போகும். ஆனால் கடன் அமைப்பு மட்டும் யாரை நம்பி பணம் கொடுக்குறதோ, கேரண்டி கையெழுத்து போடுறது அது மாதிரி வேண்டாம். 7ஆம் இடத்துக்கு வரும்போது இப்போ கடனை வாங்க வைக்க எப்படியாவது கடன் வாங்கி எதனா தொழில் பண்ணலாமான்னு தோணும். இல்லை கடன் கொஞ்சம் சுமைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி பகவான் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ராசியாதிபதி தசை. இது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு குரு பார்வை கிடைச்ச உடனே சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள், உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் சரியில்லை, சனி பகவான் மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை நடத்துது, இப்போ குரு பார்வை ராசிக்கு இருக்குது, சிறப்பு. அதாவது 1.5 மாத காலம்தான் இல்லைன்னு சொல்லலை, திரும்பவும் வக்கரமாகி ராசிக்கு போயிடுவார், 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இது இன்னும் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம். இந்த சனி தசையால் பாதிக்கப்பட்டவர்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, நிறைய வந்து உடல்நலம் தொந்தரவுகள் அல்லனாக்கா சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி தசைங்கிறது. சனி தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம், அப்படிலாம் முதல் 9 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது லக்னத்தை பொறுத்து, லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 பலன்களாக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 19 வருடங்களும் இந்த சனி தசை வந்து நல்ல பலன்களை கொடுக்கறதும் இருக்குது. அதாவது 7.5 சனி வந்தாலும் சரி, அஷ்டம சனி வந்தாலும் அந்த பலன்களை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். இல்லைனா அதுலேயும் விதிவிலக்குகள் உண்டு. இப்போ முதல் 10 வருஷத்தில் அந்த சனி பகவான் தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல அப்படின்னாக்கா உங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு வந்து குரு தசை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும், எந்தவித பாதிப்பும் கிடையாது. வர வேண்டிய பணம் வர்றதோ இல்லை அந்த பணம் ரொட்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும்.
நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி மருத்துவ செலவுகளை குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 10 வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ பரவாயில்ல, இதே மாதிரி தான் பாசிட்டிவ் பதில் தான். என்னதான் இருந்தாலும் குருடைய பார்வை சனி பகவான் தசையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான இடத்துலேருந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, தொழில், வேலை வாய்ப்பு, குடும்ப வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குரு பார்வை நிவர்த்தி செய்யும். திடீர் பண வரவுகளை கொடுக்கும். சனி பகவானுடைய தசையில் சனி தசை சுக்கிர புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, 10 வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு லக்கணத்தை பொறுத்து அந்த 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் அமைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள். இது சனி தசையில் ஒரு ஏற்கு மாறாக இருக்கும். எல்லாமே நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும், அது மாதிரி இருக்கும் அந்த சனி பகவான் தசையில் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம். இருந்தாலும் அந்த சனி பகவானுக்கு மறையாமல் இருந்தால், ஒன்று சுபத்துவமாக இருந்தால், சுபகிரக நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். பெருசாக கெடுபலன்கள் இருக்காது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா அது தெரியும். இப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த 9 வருடத்தில் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த டைமுங்கிறது பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது என்ன பிரச்சனைகள் அப்படின்னாக்கா, அவயோக கிரகம். இது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடிய ஏதாவது செலவு வச்சு நேர்ப்பார். அடுத்த வருஷம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி இருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் வரும். அந்த புத்திகளுக்கு சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்துன்னா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது பணம் சார்ந்த பிரச்சனைகள், அப்படி இல்லைனாக்கா மன வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள், வயதான காலகட்டத்தில் கூட இந்த மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி வர்றதோ, சொத்து கேஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ரொம்பலாம் நெகட்டிவ் கிடையாது. இருந்தாலும் இருக்கிற இடத்தை பொறுத்து ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா அது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்கும். 73 வயசுக்கு மேலே 17 வருடங்கள், கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் 6ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. இந்த ராசிக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த தசை. இது பாக்கியஸ்தானாதிபதி தசை. என்னதான் இருந்தாலும் இந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது கடன் அமைப்பு இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இது மாதிரி வழக்குகள் எதனா மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துட்டே வந்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி பின்னாடி வரக்கூடிய இந்த புதன் தசையில் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் சொத்து ஏதாவது கேஸ் இருந்தால் அதெல்லாம் ரிலீஃபாக வருது. வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். தொழில் செஞ்சுட்டீங்கன்னாக்கா தொழில் நல்லாயிருக்கும். உடல்நலம் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகும். மருத்துவம்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசா புத்தி ரீதியாக குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.